ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு தான் நான் வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண பிரச்சனை இருக்கும். அதுக்காக நம்ம முதல் தீர்வு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடன் தான் வாங்குவோம். இந்த கடனை நம்ம எப்படி குட் பை சொல்லி விரட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான 6 டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்மளோட ஜிம் காட்டி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மள்கிட்ட வருமானத்தை சரியா நிர்வகிக்க தெரிஞ்சிருக்கணும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யறது வாழ்க்கையில சிக்கனமா வாழவும் பழகணும். கடன் இல்லாம வாழ மேற்கொள்ள வேண்டிய அந்த 6 சிந்தனைகள் தான் இந்த பதிவுல ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். பதிவு லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி நமக்கு வரும் வருமானத்தை அது எப்படி செய்யணும், எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறது கண்காணிச்சு ஒரு சின்னதா ஒரு பட்ஜெட் போட்டு நீங்க உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்படி பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் இல்லாம வாழலாம். எதிர்பாராத செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர கால நிதியை எப்பவுமே நீங்க தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. வருமானத்திற்கு ஏத்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே முக்கியம். சிலர் பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா செலவுகளை செஞ்சு கடன்ல மாட்டிக்கிறாங்க. இரண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்கனமா வாழ பழணும். எது அவசரம் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவைகளோ அதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணணும். தேவையற்ற அப்புறம் பாத்தீங்கன்னா வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே அவசியம். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ பழகணும். எது அவசிய செலவு, எது ஆடம்பர செலவு அப்படிங்கிறதுல உங்ககிட்ட ரொம்ப தெளிவு இருக்கணும். விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதை விட நமக்கு எது தேவையோ, எது அப்போதைக்கு நெசசரியோ அந்த தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே இருந்து சிக்கனத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம். மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நேர்மையான முறையில வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்மகிட்ட சம்பாதிக்கும் திறனை வளர்ச்சி செஞ்சு கொள்ளுங்க. சம்பளத்தை மட்டும் நம்ம நம்பாம பகுதி நேரத்துல ஏதாவது பார்ட் டைம்ல வேலைக்கு போறது, பகுதி நேரத்துல ஏதாவது பிசினஸ் பண்றது, அதுக்கப்புறம் எப்பயாவது ரெஸ்ட் கிடைக்கும்ல, அப்போ நம்ம அந்த நேரத்துல இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு நம்ம சம்பாதிக்கலாம். அப்படி இல்லையா சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா கூட நம்ம வருமானத்தை அதிகரிக்கலாம். நம்மளோட எழுத்து திறமைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட டீச்சிங் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்குமே அதை பயன்படுத்தி கூட நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேமிப்பு மற்றும் முதலீடுகள்ல கவனம் செலுத்துறது. வருமானத்தை ஒரு பகுதியை நம்ம சேமிக்கிறதுக்கும் அவசர ஆபத்துக்களை உதவுவதற்காக பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் எதிர்கால நிதி பாதுகாப்பிற்காக முதலீடு செய்யறதும் ரொம்பவுமே நல்லது. அதாவது எல்ஐசி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுல உங்களுக்கு எதுல ட்ரஸ்ட் அதிகமா இருக்கோ அந்த மாதிரியில ரொம்ப கவனமா அதுல என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த அவசர கால தேவைகள், அப்புறம் உங்களோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு திடீர்னு ஏதாவது வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த சமயத்துல கூட நம்ம சேகரிச்சு வச்சிருக்க அந்த பணத்தை வச்சு நம்ம சமாளிக்கிறதுக்கான திறமைகளை நம்ம வளர்த்துக்கலாம். ஏதாவது தேவையில்லாம ஊதாரித்தனமா நம்ம செலவு பண்ணாம எதிர்காலத்திற்கான சேமிக்கிறதையும் முதலீடு செய்யறதையும் பழக்கப்படுத்திக்கிறது ரொம்பவுமே மிகவும் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அஞ்சாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்சிமம் கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் வாங்கி தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. இருக்கும் கடன்களை எப்படி திருப்பி செலுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுங்க. அப்பதான் நம்ம சுதந்திரமா வாழ முடியும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்குறது அப்படின்னு போன்ற சிறிய சிறிய தவறுகளை செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். கடன் இல்லாம வாழ்வது அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க இந்த கடன்களை அடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும். கடன் அப்படிங்கிறது ஒரு படுகொடியில இருந்து மீள்வதற்கு நிதி மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். பொழுதுபோக்கா தொழிலை மாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா ஒரு பேச தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லி அதை கூட நீங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்றது மூலயமா உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. பொழுதுபோக்கை ஒரு தொழிலா மாற்றுறது ரொம்ப சாத்தியம்தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை ரொம்ப கடின உழைப்பு. பொழுதுபோக்கை பொருளாதார ரீதியாகவும் லாபகரமான தொழிலாகவும் மாற்ற முடியும். நம்மளோட பொழுதுபோக்குல குறிப்பா ஓவியம் வரைகிறது, அதுக்கப்புறம் தையல் தைக்கிறது, எம்ப்ராய்டரி, அப்புறம் உங்களோட பேசும் திறன், அப்புறம் கற்பிக்கும் திறன்களை கூட பயன்படுத்தி சம்பாதிக்கலாம். நம்மளோட நீங்க ரொம்ப பெரிய ஒரு படைப்பாற்றல் மிக்கவராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு கூட நீங்க ஒரு நாள் எல்லாரையும் அதுக்கு இன்வைட் பண்ணி உங்களோட டிராயிங்கை கூட நீங்க சேல்ஸ் பண்ணி விற்கலாம். அப்படி இல்லைன்னா கதைகள், அப்படி இல்லைன்னா ஜோக்குகள், இது மாதிரி எழுதி நீங்க ஏதாவது பத்திரிகையோ நியூஸ் பேப்பருக்கோ இந்த மாதிரி நீங்க அனுப்பலாம். அவங்க உங்களை ரொம்பவுமே என்டர்டைன் பண்ணி வாங்கிப்பாங்க.
உங்களுக்கு நல்ல படைப்பாற்றல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மூலியமாக கூட பண்ணி கூட சம்பாரிச்சு உங்களோட தொழில் மேலாண்மையும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குடும்ப வளர்ச்சியும் வந்து நீங்கள் மேம்படுத்திக்கலாம். உங்களோட வருமானத்தையும் வந்து நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். இந்த 6மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எப்படி கடன் இல்லாமல் பட்ஜெட் போட்டு எப்படி வந்து கடனுக்கு குட் பை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகள் தான் இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காமல் நம்மளோட ஜிம்கார்டிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.